இதெல்லாம் எடுத்து மேலே வைக்கணும். கோழி பத்திரம் வந்தானா அவ்வளோதான். எல்லா பொருளையும் ஏற கட்டியாச்சா? தள்ளி வச்சு போட்டுருவா. ஐயோ வரத்துக்காட்டி வேலையெல்லாம் முடிச்சு ஆகணும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நாக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை? டேய் அது என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டில் இருக்கிறதுல ஒரு எலிக்குட்டி. நான் வாசல் பெருக்கலான்னு போய் தொடப்பத்தை வச்சுட்டு வந்தேன்டா. போய் வெளியில போய் பார்க்கறதுக்காட்டி ஒரே ஒரு குச்சி தான் ஆகுது. மொத்த தொடத்தை இழுத்துட்டு போய் எங்கேயோ போட்டு ஆமா தொலைக்கலான்ட்டு சோப்பை வச்சுட்டு உள்ள போயிருந்தேன்டா. வந்து தண்ணியை ஊத்தி கரைச்சி எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு போயிடுச்சு. அரிசி மாவை வச்சு நாக்கா பண்ற? டேய் புட்டு செய்யலான்ட்டு ரெடி பண்றேன்டா. அங்க இருந்தா எலி வந்துடும்ல, அதனால தான் இங்க நிக்கிறேன். அங்க இருக்காங்க ஆன்ட்டி, இங்கதான் இருக்காங்களா? சரி போவோம். ஆன்ட்டி என்ன பண்றீங்க? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் ஒன்னதான் கேக்குறேன். டேய் உங்க தாடா உங்க முடி பண்ணலாம். சாரி சாரி ஆன்ட்டி. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். என்னது சாரி ஆண்டியா? இது இன்ச தாங்க முடியாம வீடு வாசல்ல இல்லாம வீட்டுக்கு பின்னாடி வந்து வேலை செஞ்சு இங்க வந்து எப்படி பண்ணுது?